ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சின்னதாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்குலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு வாசை கூட்டி கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை செஞ்சோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாமே நம்மளுக்கு வெற்றி தான். நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும், நம்ம நினச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா சகல நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சவங்களாக தான் இருப்பாங்க. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள்லாம் நடமாடுற நேரம். அந்த நேரத்தை வந்து நம்ம தூங்கி வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஒன்று மெடிடேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும். நம்ம இந்த நேரத்தில் செய்கிற பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடி தரும். நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும். அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் அந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் கல்யாணம்லாம் வந்து பண்ணுறாங்க. நம்ம இந்த நேரத்தில் சாமி கும்பிட்றதுனால நம்ம நினச்ச விஷயம் நிறைவேறத கண் கூடாவே பார்க்க முடியும். நிறைய பேருக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எந்திரிக்கவே முடியாது, தூக்கமாக வரும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் நம்மளால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். நம்ம வெள்ளனை எந்திரிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தூக்கமும் ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக 6லேருந்து 7 மணி நேரமாச்சும் நம்ம கண்டிப்பாக தூங்கி ஆகணும். நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், பூஜை செய்யலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறதே நம்மளுக்கு மறுபிறவி மாதிரி தான். படைத்தல் தொழிலை செய்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர். அவரோட பேரால் தான் அதிகாலை நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சோம் அப்படின்னா சூரியனை விட உயர்வான வாழ்க்கைக்கு நம்மளால் போக முடியும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு பூஜை செய்ய முடியாது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம இந்த நேரத்தில் எந்திரிச்சு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது கிடைக்காது நமக்கு. நம்ம உழைக்கவும் செய்யணும், நம்மளுக்கு விடாமுயற்சியும் இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போது நம்ம கோவிலுக்கு போய் தெய்வத்தை தினமும் பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. தெய்வமே நம்ம வீடு தேடி வருவாங்க. இந்த அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் நல்லது தான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். விளக்கேற்றினதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வீடு தேடி வர தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன மந்திரத்தையாவது படித்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எளிமையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்திரிச்சு செய்கிற வேலையை ரொம்ப கவனமாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு படி, நீ படித்ததும் உன் மைண்டில் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான். நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம படித்ததும் நம்மளுக்கு மறந்து போகாது. எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளுக்கு கர்மா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை செஞ்சுட்டு வரும்போது கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகே, இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த 7வது நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.